ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பாட்காஸ்ட்டுக்கு வந்து வள்ளல் பெருமான் சார்ந்த ஒரு சகோதரி வந்து நம்ம விருந்தினராக அழைப்பதற்கு இருந்தோம். நேற்று தேர்தல் அன்றைக்கி அழைப்பதற்காக இருந்தோம். பட் தவிர்க்க முடியாத காரணங்கள்னால அவர்கள்னாலையும் வர முடியல. நம்மளுக்கும் அவர்களை வந்து அழைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் அமையாமல் போன ஒரு காரணத்தினால அது நடக்காமல் போயிடுச்சு. வேறு யாராவது பின்ன அழைப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அப்படி நின்றுச்சு. அப்போ அந்த சகோதரி வந்து ஒரு டெலிகிராம் குழுவில் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த குழுவில் வந்து நான் தான் கேட்டேன், அவங்க சொல்லிட்டு நான் தான் கேட்டேன், நீங்கள் இந்த மாதிரி பயணிக்கிறீங்க இல்லையா, அந்த குழுவில் வந்து நான் இணைந்து கொள்ளலாமா அப்படின்ட்டு. நான் என்ன நினப்பில் கேட்டேன் அப்படின்னு சொன்னால், சரி வள்ளல் பெருமானுடைய நூல் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது, இது நாள் வரைக்கும் எடுத்து படித்ததை காணோம், அதனால அந்த அட்லீஸ்ட்டு குழுவுக்குள்ளேயாவது போகும்பொழுது அங்கே ஏதாவது ஆக்கப்பூர்வமான ஒரு சில பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்கும், நம்ம கேட்டாவது தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குழுவுக்குள்ளே இணையலான்னு கேட்டால் அவங்களும் இணைத்து விட்டாங்கன்னு பாருங்களேன். அந்த குழுவுக்குள்ளே போகும்பொழுது 2 நாளாக நான் அந்த குழுவில் நேற்றோட 3 நாள் சரிங்களா, அந்த குழுவில் என்ன நடந்துக்கிட்டு இருந்தது இந்த 3 நாளில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, வள்ளல் பெருமானை பற்றி பெருமை பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. வேறு ஒன்றுமே அங்கே நடக்கவே இல்லை. வள்ளல் பெருமானை பற்றி பெருமை பேசிகிட்டே இருந்தாங்க. எவ்வளோ சூப்பர்ப்பா, அப்படிப்பா இப்படிப்பா அப்படிங்கிறாங்க. இதை பேசிகிட்டே இருந்தாங்க. வேறு ஒன்றுமே நடக்கலை அந்த இடத்துல. ஆனால் அந்த குழுவை பற்றி இவங்க கொடுத்த ஒரு ஹைப் இருக்குது தெரியுங்களா, அது பயங்கரமாக இருந்தது. நான் என்னமோ போனால் முக்தி அடைஞ்சிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் என்னமோ நினச்சிட்டேன். அப்படியெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை, நடக்கலை. சரிங்களா, சரி இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவரை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க, தட் இஸ் ஆல் ஓகே. நமக்கு ஒருத்தர் மேலே ஈடுபாடு அப்படின்னு இருக்கும்பொழுது அவர்களை வந்து உயர்வாக நம்ம பேசுவது அப்படிங்கிறது சராசரியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதிலெல்லாம் எந்த விதமான ஒரு குறையோ மாற்றமோ ஒன்றும் இல்லைன்னு பாருங்களேன். இது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு காரியம்தான். இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நேற்று காலையில் நடந்த ஒரு விஷயம், அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை, பேசாமல் அமைதியாகிட்டேன். நேற்று காலையில் நடந்த ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, ஒரு நபர் வந்து அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வள்ளல் பெருமானை தவிர வேறு யாருமே இறைவனோடு போய் ஒன்றரை கலக்கவே இல்லை, இதுவே நிதர்சனம், இதுவே உண்மை, இதுவே சத்தியம். வள்ளல் பெருமான் தான் எல்லாத்துக்குமே ஆதி. சமரச சன்மார்க்க சங்கம்னு சொல்லக்கூடிய இதிலிருந்து தான் இதர அனைத்துமே பிரிந்தது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நானும் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். பட் இதுக்கு மேலே வந்து கேட்குறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி இதாக இருந்தது, நமக்கே கடுப்பாக இருந்தது. நான் என்றைக்குமே இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆக மாட்டேன். நேற்று போய் என்ட்ரி ஆனதுமே தப்பு தான். நான் என்ன நோக்கில் அவர்களுக்கு பதில் சொன்ன போனேன்னா, ஐயா அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் நான் இப்படி தான் சொல்லவும் செஞ்சேன். என்ன சொன்னேன்னா, இல்லைங்க, நீங்கள் எல்லாமே வள்ளலார் தான்னு சொல்கிறது வந்து ஏற்புடையது அல்ல, வள்ளலாரும் அடைந்தார்னு சொல்கிறது தான் சரி. ஏன்னா நம்மளுடைய இந்திய தேசம் முழுக்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பல மார்க்கங்கள் உண்டு, பல வழிமுறைகள் உண்டு, அத்தனையிலையும் குருமார்கள் வந்தவர்கள் உண்டு, அத்தனை பேரும் நல்லதை எடுத்து சொல்லியவர்கள் உண்டு, சித்தபெருமக்கள் உண்டு, அனைவருமே வந்து இந்த முக்தி பேரை பற்றி பேசியவர்கள் உண்டு, அந்த வழி சென்றவர்கள் உண்டு. திருமந்திரத்தில் வந்து முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியதை சாக்கிர ஆதீதம்னு சொல்கிறாங்க, துரியாதீதம் சாக்கிர ஆதீதம்னு சொல்கிறாங்க. அது முக்தியினுடைய நிலை தான் அது. அதனால் நீங்கள் வந்து வள்ளல் பெருமானை மட்டும் அப்படி சொல்லக்கூடாதுங்க, அது வந்து ஏற்புடையதில்லை, அது தவறு, இது மாதிரி அவரும் இருக்கிறாருன்னு சொல்கிறது தவறு இல்லைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, கடைசியில் அவங்க அதை எப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், பிறரை பற்றி பேசக்கூடியவர்கள் வந்து குழுவில் பயணிக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே வந்த வள்ளல் பெருமானை பற்றி மட்டும்தான் பேசணும், சன்மார்க்கத்தை பற்றி மட்டும்தான் பேசணும், பிற பேச்சுக்கள் இங்கே வரணும்னு அவசியம் கிடையாது. வேணா அவங்க அங்கங்கே போய்க்கணும் அப்படின்ட்டு. நியாயம்தான், தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்க சொன்னது சரி, 100% சரி. நான் திருப்பி வாதுக்கு போனால் கேட்டிருக்கலாம், நீ பேசுனதுனால தானே ஏன் நான் பேசினேன், நீ வள்ளல் பெருமானை பற்றி பேசல, வேறு யாருமே இல்லைன்னு சொன்னதுனால தான் நான் பேசினேன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் என்ன, அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து மண்டையில் ஏற்றிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மண்டையில் மசால் இல்லை. அது நேற்று நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு டைம் பாஸுக்காக அந்த குரூப்பில் இருக்கேன். கொஞ்சம் ஜோக்காக இருக்கும் உள்ளே இருக்கும்பொழுது, என்னடா இப்படியெல்லாம் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் புரிஞ்சுது ஏன் வள்ளல் பெருமானை தவிர வேறு யாருமே வந்து முக்தி அடையவே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவரை பற்றி பெருமை தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவர் சொன்னதை எதையுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டதா இல்லவே இல்லை. ஏன்னா 3-4 நாள் அந்த குழுவில் இருந்ததுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. தன்னை நிலைநாட்டி கொள்வதற்காகன்னு ஒரு சில குரூப் வந்து வள்ளல் பெருமானுடைய பேரை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சில குரூப்பை பற்றியும் அந்த குரூப்புக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, மேட்ரு என்ன அப்படின்னா, ஒரு
ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆழமாக படித்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால் நாம் இருக்கக்கூடிய இடத்த பற்றி நாம் பெருமையாக பேசுகிறதுலையே முதல் தப்பு, அதுதான் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணுவோம். நாம் இருக்கக்கூடிய இடமும் அந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒருத்தரும் அவரை பற்றி எப்போ நம்ம பெருமையாக பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நாம் இருக்கக்கூடிய இடத்துல சொல்லப்பட்ட செய்தியை பூரணமாக தெரிந்து உணர்ந்து அனுபவிக்கலன்னு அர்த்தம். அங்கேயே கோட்டை விட்டோம் எல்லாத்தையுமே. அடுத்த தப்பு என்ன வரும்னா, இந்த ஒன்று மட்டும்தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு நிற்கிறேன் பாருங்க, இதுதான் ரெண்டாவது தப்பு. நான் பின்பற்றுவது மட்டும்தான், மற்றபடி எதுவுமே இல்லைங்கிறது ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு என்ன வரும் அப்படின்னு சொன்னால், ஒப்பீடு பண்ணுவது அப்படிங்கிறது மூணாவது தப்பாக வரும். நாலாவது தப்பு என்ன வரும்னா, என்னை இந்த ஒப்பீடு பண்ணுனா பாருங்க, அதனுடைய அடுத்த எல்லை என்ன வரும்னா, என்னை விட மித்தம் எல்லாரும் தாழ்ந்தவன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடும். இது வந்து நம்ம இந்த குல அடிப்படையிலான அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ இது ஆன்மீகத்துக்குள்ளேயும் இருக்குது. ஆன்மீகத்துக்குள்ளேயும் வந்துடுச்சு, கொண்டு வந்துட்டாங்க நம்ம மக்கள் மனோநிலை வந்து நோயுற்ற மனோநிலையாக முழுமையாக மாறிக்கிட்டு இருக்குது. அதற்குண்டான வேலையெல்லாம் அவர்களே செவ்வனாக செஞ்சுக்கிறாங்கன்னு பாருங்களேன். இப்போ இதை வந்து யார் ஒருவருக்கேனும் அப்படி இல்லைங்கன்னு சொல்லுவதற்கு முற்பட்டால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. ஏன்னா இப்போ நேற்று நடந்த நிகழ்வை சொன்னேன்னா, அதற்கு முந்தின நாள் சாயங்கால நேரம் அந்த குழு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு உள்ளே பார்க்குறதுக்கு போகும்பொழுது என்னை சேர்த்து விட்ட அந்த அம்மையார், யார் நம்ம பாட்காஸ்ட்டுக்கு வர வேண்டிய அந்த அம்மையாரும் இன்னொரு சகோதரியும் அதில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் உள்ளே போனோன்னே புதுசாக ஒரு நபர் வந்திருக்கிறார், உங்களை பற்றி அறிமுகம் கொடுங்க அப்படின்னோடனே நான் சொன்னேன், என்னை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த மாதிரி ஆன்மீக கருத்துக்களை பகிர்வது அப்படிங்கிறது என்னுடைய வழக்கம், அவ்வளோதான், நான் கோயம்புத்தூரை சேர்ந்தேன், அவ்வளோதான், மற்றபடி என்னை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னேன். சன்மார்க்கத்தை பற்றி சொல்லுங்கள், வள்ளல் பெருமானை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் சன்மார்க்கத்தை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கன்னு ரொம்ப ஆர்வமாக பெருமையாக கேட்டாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னேன், அப்படின்னு தனிப்பட்டு சொல்லுவதற்கு அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க, எல்லா மார்க்கங்களும் சமயங்களும் எல்லாமே வந்து ஒரே செய்தி தான் சொல்லியிருக்கு. இறைவன் ஒருவன் தான், இறைவனுக்கு தன்மை இல்லை, விளக்கத்திற்கு அப்பாற்பட்டவன், அது வந்து அந்த இடம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் போவதற்கு உண்டானது தான் வழி பார்க்குறோம். அதையே தான் வந்து வள்ளல் பெருமானும் சொல்லியிருக்கிறார். அவர் கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேட்டடாக கொஞ்சம் நீட்டமாக நிறைய விஷயங்களை வந்து பிரித்து சொல்லியிருக்கிறாரே தவிர மற்றபடி எல்லாருமே சொன்னது ஒன்று தான். ஸோ சன்மார்க்கம் சம்பந்தமான நூட்களை நான் படித்ததில்லை, ஆனால் பெரியவர்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கேன். ஸோ அதை வைத்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது வள்ளல் பெருமான் சொன்னதும் பெரியவர்கள் சொன்னதும் ஒன்று தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னேன். ஒரு 10-15 செகண்டுக்கு யாருக்கிட்டையும் எந்த பேச்சுமே இல்லை, அப்படின்னு நிசப்தமாக இருந்தது அந்த குரூப்பு. டக்குன்னு என்கிட்ட இந்த கேள்வி கேட்ட ஒரு பெண்மணி ஒரு 10-15 நொடிக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, வேறு ஒரு கேள்விக்கு, அதாவது என்னை இக்னோர் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக நீ இக்னோர் பண்ணிட்டாங்க. அந்த முன்னாடி 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்களா, அவங்க 2 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த இடத்துல இல்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க கம்ப்ளீட்டாக. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த உயர்வு தாழ்வுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை வந்து ஆன்மீகத்தில் நம்மளுடைய மனசுக்குள்ளே பதிவு வந்து நின்றுச்சு. எதையும் ஏற்பதற்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு. இது காலங்காலமாக எங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம் தெரியுங்களா, சைவம் வைணவம்னு சொல்லக்கூடிய இந்த 2 இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கடைசியில் இந்த சித்த மார்க்கத்திற்கு வழியாக முக்தி அடைவதற்குண்டான வழின்னு சொல்லக்கூடிய இறைவன் வந்து உருவமாக பார்த்து அதை வர்ணித்து இருந்தது சைவம் வைணவம்னு. ஆனால் உள்ளார்ந்து பார்த்தோம்னா அதுவும் அப்படி சொல்லவே இல்லை, வெளிப்புறமாக அதை வந்து அப்படி ஆக்கிட்டாங்க. இது வந்து ஒரு சமூகத்தை சார்ந்ததுன்னு சொன்னால் ஆமான்னே சொல்லலாம், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த ஒரு தனிப்பட்ட சமூகத்தினர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதையுமே உள்ளார்ந்தவர்களால் பின்பற்றவே முடியாது, அவர்களுக்கு எல்லாமே வெளிப்புறமாக தான் பின்பற்ற முடியும். அந்த ஒரே காரணங்கள்னால இன்றைக்கி பூஜை புனஸ்காரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போச்சு. கொங்கணவர் வந்து தன்னுடைய கடைக்காண்ட நூலில் எழுதியிருக்காரு, இந்த ஒரு 3 இனத்தவர்களுக்கு வந்து இந்த நூலை வந்து இந்த நூலில் சித்த விஷயங்களே அருளிடாதேன்னு எழுதுகிறார். எனக்கு 2 பேர் தான் ஞாபகம் இருக்குது, 3வது ஆள் யாருன்னு மறந்துட்டேன். ஒன்று வந்து பிராமணர்களுக்கு கொடுக்காதேன்னு எழுதியிருக்கார், காரணத்தையும் எழுதுகிறார். ஏன்னா நீ எதை சொன்னேனாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்களுக்கு வேதம் என்ன சொல்லுச்சு எல்லாத்தையுமே வெளிப்புறமாக பார்த்து உருவ அமைப்பில் வெளியே செய்யக்கூடிய செயலாக தான் இருப்பாங்க. வேதம் எத்தனை இது சொன்னதா, வேதத்தில் இது இல்லை, அவர்கள் மறுபடியும் தர்க்கத்திற்கு நிற்பார்களே தவிர ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை இருக்காதுங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், கொங்கணவர் எப்போ இந்த நூல் எழுதினார்னு தெரியல, இது எழுதப்பட்ட காலங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் அவர்கள் அப்படி இருக்காருன்னா கிடையாது. நான் நிறைய பிராமணர்கள்ட்டிருந்து நல்ல உன்னதமான ஒரு உண்மை நிலை, இறைங்கிறது வந்து எல்லா விளக்கும் அப்பாற்பட்டதுங்கக்கூடிய உண்மை நிலை உண்டான எல்லா செய்திகளையும் நான் அவர்கள்ட்டையே கற்றுருக்கேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் நம்ம வந்து தாழ்வாவோ தரக்குறைவாவோ பேசக்கூடாதுங்கிறத இப்போ மனசில் வச்சுக்கேன்.
நான் நூலில் இருக்கக்கூடிய செய்தியை சொல்கிறேன். அதனால் எல்லாத்தையும் இது பண்ணக்கூடாது, அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி நான் நிறைய பேர் புரியாத ஒரு மனோநிலையில், இப்போ இந்த வள்ளலார் குரூப்பை சொன்னேன்ல, அவர்களே இந்த நிலையில் தான் இருக்காங்க. என்ன சொன்னாலும் அவன் ஏற்க முடியாது. பிராமணர்கள் எப்படி வேதத்தை மட்டும்தான் சொன்னார்களோ, இன்றைக்கி இந்த மாதிரி இந்த வள்ளலார் குழு, அதற்கப்புறம் இவங்க இருக்காங்கள்ல மெய்வழிச்சாலைக்காரங்க, அவங்களோடது மட்டும்தான் அப்படின்னு பேசுவாங்க. அவங்களுக்கு அதை தவிர வேறு எந்த பக்கமும் மனசு வந்து விரிவான கண்ணோட்டத்துக்கு போகவே போகாது. சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, இவங்க வணிகர்களுக்கு ஈயாதே அப்படின்னு சொல்கிறார் கொங்கணவர். ஏன் வணிகர்களுக்கு ஈயாதேன்னா, அவன் புத்தி எப்பவுமே வியாபாரத்திலேயே தான் இருந்துகிட்டே இருக்கும். நீ கொடுக்கக்கூடிய உன்னதத்தை அவனால் உணர முடியாது. அவன் கொண்டு அதை வியாபாரம் செய்வது எப்படி அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பான். அதனால் அவர்களுக்கு ஈயாதேங்கிறார். மூணாவது ஆள் யாரை சொன்னார்னு நான் மறந்துட்டேன். ஒரு நாள் அதை தனியாக ஒரு வீடியோ பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? அப்போது இந்த மூவருக்கும் ஈயாதே அப்படிங்கிறார். திரும்ப சொல்கிறேன், மூணாவது ஆள் மறந்துட்டேன். இந்த 2 பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, சொல்லிட்டேன். திருப்பவும் நூல் எழுதப்பட்ட காலமும் எழுதிய நிலையும் வந்து எப்படி இருந்து நமக்கு தெரியாது. இன்றைக்கி அதை ஒப்பிடலாமன்னா எஸ் ஒப்பிடலாம். காலம் அப்படியெல்லாம் ஒன்றும் மாறலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த குலத்தில் இருந்தவர்களுடைய மனோநிலையும் மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கிறது. இவர்கள் மட்டும்தான் ஒரு கண்ணுக்கு உண்டானவர்களான்னு கேட்டால் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா அதே சித்தவர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, மூர்க்கர்களுக்கும் மூடர்களுக்கும் ஈயாதேங்கிறார். இப்போ மூர்க்கர்கள் மூடர்கள் வந்து எந்த இனத்தை சேர்ந்தவர்கள், எந்த குலத்தை சேர்ந்தவர்களாக அவர்களால் சொல்ல முடியும்? எல்லா குலத்திலையும் மூர்க்கர்களும் மூடர்களும் ஈனர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் வாதிடுபவர்களாக உண்மையை புரிந்து கொள்ளாமல் வாதிட்டுக்கிட்டே இருப்பாங்கங்கிறது ஒன்று. இன்னொன்று, இதை காசுக்கு உண்டான பொருளாக மாற்றிடுவோம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று தெரியல, அதுதான் தெரியல. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு செட்டப்குள்ளே நீங்கள் போய் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இட் இஸ் எ ரெட் ஃப்ளாக். நீங்கள் வந்து ஒரு தவறான ஒரு வழிபாதையில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணமூர்த்தி ஜேகே இருக்கார் இல்லையா, அவருடைய 32வது வயசில் அவர் வந்து உலக தலைவர், த வேர்ல்டு லீடர் அப்படிங்கிறத ஆக்கிறதுக்காக அவரை கொண்டு வந்து அந்த மேடையில் நிறுத்துகிறாங்க. அந்த மேடையில் நிறுத்தும் பொழுது அவர் அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பேச்சு கொடுக்குறார். அந்த பேச்சு ஒரு நூலாக இருக்குது. நம்ம கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதில் இருக்கும். அவர் முதல்ல வாயை திறந்ததே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அமைப்பை நான் கலைக்கிறேங்கிறதுல இருந்தால் வாயவே திறந்தார். ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்ன முக்கியமான மைய கருத்து என்னென்னா, நீ எல்லா மத சமயங்களிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு விஷயத்துக்கு வரேன்னு சொல்லி ஒரு அமைப்பை விட்டு இன்னொரு அமைப்புக்குள்ளே நீ வந்து சேர்ற. நீ எங்கேயுமே தப்பிக்கலை. ஒரு கட்டிலிருந்து இன்னொரு கட்டுக்கு வந்து உழுகிறிய தவிர நீ எதுலேயுமே தப்பிக்கவே இல்லை. அதனால இது ஒரு அர்த்தமற்றது. நான் இதையும் கலைக்கிறேன், முழு சுதந்திரமானவனாக இரு அப்படிங்கிறார் அவர். இதுதான் முக்கியம். இதுதான் முக்தி பெறடைவதற்குண்டான ஒரு வழி. இங்கே மொழி பிரச்சனை இருக்கக்கூடாது, இனம் பிரச்சனை இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து வேறு என்ன மனதில் வந்து எந்த விதமான ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எதையும் மறுத்து புறந்தள்ளுவதற்குண்டான எண்ணம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் முதல்ல உள்ளே வாங்கிக்கணும். அதிலிருந்து எனக்கு எது சரின்னு எனக்கு தேவைப்படுதோ, எனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நான் ஏற்றுக்கொண்டு பிறரே சரி பரவாயில்லைங்க, இது எனக்கு ஏற்புடையதாக அல்ல, அதனால் நான் அதை வந்து குறை பேசலை, எனக்கு அது ஏற்புடையதாக இல்லை, அதனால நான் விட்டுறேன். எனக்கு இதில் ஏற்புடையதாக இதெல்லாம் இருக்குது, நான் அதை எடுத்துக்கிறேன். இது எதற்காக? என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக. இப்போ ஒரே இடத்துல இதெல்லாம் கிடைக்காதா? கிடைக்கும். ஆனால் அது நமக்கு புரியலைங்கும் பொழுது தான் பிரச்சனை. இதை வந்து நீங்கள் சித்தர்கள் நூட்கள் படித்தீங்க அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு புரியும். ஒரு சித்தபெருமகனார் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாருன்னா அந்த இடத்துல நமக்கு அது புரியாமல் போயிடும். அதற்காக அவர் சொல்லலை, மறைக்கலைன்னு அர்த்தம், மறைச்சிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அது நமக்கு புரியலை, அவர் பாடிய விதம் நமக்கு புரியலை. இப்போ இதற்குண்டான விளக்கம் விடை அப்படிங்கிறது பார்த்தோம்னா வேறு ஒரு சித்தபெருமனார் எழுதின நூலில் வந்து நமக்கு கிடைக்கும். இதை நான் சொல்கிறதுக்கு முந்தைய ஒரு காணொலியில் ஒரு 3-4 வருஷம் இருக்கும். அந்த காணொலியில் முற்படும் பொழுது நிறைய பேரங்கூட தர்க்கம் வந்தவர்கள் உண்டு. ஒரே சித்தரை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அகத்தீசனார்னா அகத்தீசனாரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், மூலர்னா மூலரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நீ உருப்பட முடியும். இல்லை, உருப்படவே முடியாது. ஏன்னா ஒரு பூட்டுக்குண்டான சாவி வேறு இடத்துல இருக்கும். இப்போ அந்த வேறு இடத்துலையும் ஒரு பூட்டு இருக்கும், அதற்குண்டான சாவி இன்னொரு இடத்துல இருக்கும். அவங்க பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க, அவங்க ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. நீ எல்லாத்தையும் படிக்கணும், அலசி ஆராய்ஞ்சு சுற்றுனா தான் உனக்கு கிடைக்கும். ஒரே இடத்துல உனக்கு அப்படியே அல்வா துண்டு மாதிரி கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது.
க்ளோஸ்ட் மைண்ட் செட் இருக்கவன் உருப்படவே மாட்டாங்கிறதுக்கு உண்டான காரணம் இதுதான். இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு பெரியவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதை நான் என் கண் பார்வையில் பார்க்கக்கூடாது, அவருடைய கண் பார்வையில் பார்க்கணும். அதற்கு முதல்ல எனக்கு அறிவு இருக்கணுமே இல்லையா? அப்படி அறிவு முதிர்ச்சி அடைவதற்கே நான் முதல்ல எல்லாத்தையுமே படிக்கணுமே. நான் என்னோட இதை முதல்ல ஊன்றி படிக்கணும், பின் பிறர் என்ன கூறினார்கள்ங்கிறதையும் நான் படிக்கணும். இப்போ இதற்கு ரெண்டுக்கும் எனக்கு ஒப்பீடு எனக்கு தெரியணுமே. எனக்கு இந்த ஒப்பீடு தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களோ நிறை குறைகளோ எனக்கு தெரியும். இப்போ இந்த ஏற்ற இறக்கங்களும் நிறை குறைகள்னு சொல்லக்கூடியது ஏற்றமும் இறக்கமும் நிறை குறை கிடையாது. இவர்கள் இந்த நூலில் ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இதற்கு பின் வந்த ஞானி ஒரு செய்தியை சொன்னார். இந்த பின் வந்த ஞானி சொன்னது இந்த முன் சொன்ன ஞானியினுடைய நூலில் இல்லையே, ஏன்னு ஒரு 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 சிந்தனை எனக்கு முதல்ல உதிக்கணும். இப்படி உதிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இவர் சொன்ன மனோநிலை என்ன, அவர் வாழ்ந்த காலம் என்ன, அங்கே மக்கள் மத்தியில் அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்ததுனால இது போதும்னு சொன்னார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இதற்கு பின் ஒரு ஞானி சொல்லும் பொழுது இவர் வாழ்ந்த காலம் என்ன, இவர் என்ன நிலையில் மக்கள் இருக்கும் பொழுது இவர் உதித்தார், இவர் உதித்து இதை சொல்லும் பொழுது ஏன் இதை நிலைநிறுத்துவதற்காக இதிலிருந்து மாற்றாக இன்னும் ஆழமாக இதை சொன்னார். இதெல்லாம் அந்த அந்த நூல் இரண்டையும் படித்தவனுக்கு ஆராய்ச்சி மனப்பாங்கில் வரும்பொழுது அவன் அதை உணரணும். உணர்ந்தான்னா எல்லாமே ஒன்று தான் அவனுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதில் சொல்லலை இல்லை, இதில் சொல்லிட்டார்ல, அதனால இது வேஸ்ட்டு, இதுதான் பெஸ்ட்டுன்னு அந்த எண்ணம் அவனுக்கு வரவே வராது. இது ரொம்ப அழகாக துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேர்கோட்டில் அப்படியே பார்க்கலாம். முதல்ல அத்வைதம் வந்தது, பின்ன விசிஷ்டாத்வைதம் வந்தது, பின்ன துவைதம் அப்படிங்கிறது வந்தது. ஆக்சுவலி இவங்க டாப்லேருந்து கீழே இறங்கியிருக்காங்க. இந்த இப்படியே ரிவர்ஸில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். உருவமாக பார்த்தோம், பின்ன உருவமும் நானும் ஒன்று தான் அப்படிங்கிறத பார்த்தோம், பின்ன நீ தான் எல்லாமேங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இப்படி தான் போகணும். அவங்க இப்படி வந்திருக்காங்க. கால மாற்றம்ங்கிறது ஒன்று இருக்குது. இது என்ன தெரியாதா யாருக்கு? இதை கொடுத்த குருமார்களுக்கு தெரியாதா? அவங்க ஏங்க வாதிட்டாங்க, தர்க்கமிட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மக்களினுடைய மனோநிலை ஒரு தவறான ஒரு சிறைக்குள்ளே போய் அடைஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த துவைதம் விசிஷ்டாத்வைதத்திலே சொல்கிறேனே, அவங்க ரெண்டு பேரும். இப்போது ஆதிசங்கரர் ஒன்று சொன்னார், பின்ன ராமானுஜர் ஒன்று சொன்னார்னா, ராமானுஜர் இன்னும் அதில் இருக்கக்கூடிய இன்னும் எளிமைப்படுத்தி சொல்கிறார். யாருக்காக எளிமைப்படுத்தினார்? அவங்களுக்காக இல்லை, நமக்காக எளிமைப்படுத்தினார். ஆனால் அதை முதல்ல நான் கேட்கணுமே. எப்பா இதைத்தான் நானும் சொல்கிறேன், சரி இதே விஷயத்தான் நானும் சொல்கிறேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்டை ஆட் பண்ணி சொல்கிறேன். யாருக்காக? உன்னுடைய புரிதலுக்காக தான் சொல்கிறேன். அது நீ முதல்ல கேட்கணுமே. கேட்குறதுக்காக நான் சொன்னேன், ஆனால் நீ கேட்கல. இப்போ நான் வேறு என்ன பண்ணணும்? இப்போ நான் பெரிய ஆள்னு என்னை ப்ரூவ் பண்ணால் தான் நீ இங்கே கேட்ப அப்படிங்கிற ஒரு இக்கட்டுக்கு அவங்க வராங்க. அதனால் இவர்களுக்குள்ளேயே ஒரு போர் நடந்தார் போல் ஒரு 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 மேக்கப் நடக்குது அந்த இடத்துல, ஒரு ஃபேக் கேம் நடக்குது. தெளிவான புத்தி உள்ளவர்கள் தெளிஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது இல்லாத ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலையில் தான் நான் தான் பெருசுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நானும் ஒரு காலத்தில் தமிழ் தான் பெருசு, சமஸ்கிருதம் ஒன்றுத்துக்குமே அல்ல, அது என்னது அந்நிய மொழி அப்படியெல்லாம் பேசின நாளெல்லாம் உண்டு. இன்றைக்கி அதை நான் பண்ணுறதில்ல. காரணம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கி எனக்கு ஒரு அறிவு இருக்குது, ஏதோ ஒன்றையும் சம நோக்கில் மனோநிலையில் பார்ப்பதற்கு ஒரு அளவேனும் என்னால் முடியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தமிழ் நூல் போல் சமஸ்கிருத நூலும் எனக்கு அறிவு உணவு அப்படிங்கிறது ஊட்டி இருக்குது. இப்போ அதில் சொல்லாதது இதில் இல்லையா? இதில் சொல்லாததெல்லாம் தான் அதில் இருக்கா? கிடையாது. ரெண்டு பேரும் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி, இங்கே இருக்கிற பூட்டுக்கு வேற ஒரு இடத்துல சாவி உண்டு, வேற ஒரு இடத்துல இருக்கிற பூட்டுக்கு வேற ஒரு இடத்துல சாவி உண்டு. நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு சமநோக்கு சம மனோநிலைங்கிறது வரும். நீங்கள் முக்தி அடையணும்னு சொல்கிறீங்கள, அதுவே இந்த ஒரு மனோநிலையில் இருந்தால் தான் போகவே முடியும். பெரியவங்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி நிலைநிறுத்திட்டு போயிட்டாங்க, ஆனால் அந்த கட்டு அவர்களுக்கு இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வள்ளலார் குரூப்பில் சண்டை போட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த சண்டை போட்டவங்க என்ன, அவரே வள்ளலாரே சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நீ முட்டாள்தனமாக இருந்துட்டு நான் சொன்னேன்னு அதுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன்னு வள்ளல் பெருமான் சொன்னதாக ஒரு பாடலே பாடி காமிக்கிறாங்க. ஆனால் இவங்க பண்ணுறது பூரா முட்டாள்தனமாக தான் இருக்குது. ஒன்றா பாராட்டுறாங்க,
இல்லாட்டி பிறரை இழிந்து பேசுகிறார்கள். இதை தவிர இந்த ரெண்டு விஷயத்தை தவிர யாருமே பண்ணுறதே கிடையாது. ஒப்பீடு வைக்கிறதோடு நிறுத்தாமல் ஒப்பீடு வச்சு கீழையும் தள்ளி விட்டுறாங்க. இப்போ இதில் என்ன ஆகும்னா, நாம் தான் கீழே விழுந்துக்கிட்டு இருப்போம், வேறு யாருமே எதுவுமே பண்ண மாட்டோம். அதனால் இந்த மனோநிலையை மக்கள் விடுவதற்குண்டான ஒரு தன்மையை மக்கள் மத்தியில் வளர்த்தி கொண்டே ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா போக 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 கீழே தான் போய்கிட்டே இருப்போம். எத்தனை நூல் படித்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வச்சு விளக்கேற்றி உளுந்து சாமி கும்பிட்டாலும் சரி, எந்த குருமார்கள் வந்து வேண்டி வேண்டி அழைச்சாலும் சரி, ஒன்றும் நடக்காது. ஏன்னா கண்ணோட்டம் பரந்த கண்ணோட்டமாக இல்லை. நான் உன்னத்தை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எந்த விதமான விடுதலையும் கிடைக்காது. நீங்கள் மொழியை பிடிச்சாலும் சரி, இனத்தை பிடித்து கொண்டாலும் சரி, உங்களுடைய குலத்தை பிடித்து கொண்டாலும் சரி, உங்களுடைய கோட்பாடுகளை பிடித்து கொண்டாலும் சரி, எதை ஒன்றையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா பிடித்தலுக்கே இல்லாத அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் சென்று அடையவே முடியாது ஒரு காலம். அவ்வளோதான். மேலே சித்தபெருமக்கள் சொன்னதுலேருந்து கடைசியாக வள்ளல் பெருமான் வரைக்கும் வந்தீங்கன்னா, வள்ளல் பெருமான் பயங்கர எளிமைப்படுத்தி என்ன அது கொஞ்சம் நிறைய வளவள நிறைய சொல்லிட்டார். விவரித்து எழுதுக அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டார். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஏகப்பட்டதை விவரமாக சொல்லியிருக்கார். நம்ம ஆள்கள் அந்த விவரத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. விவரத்தினுடைய கருத்தை பிடிச்சிக்கிங்க அப்படின்னு சொன்னால் அதை விட்டுட்டான். ஜீவகாருண்யம் அப்படின்னா என்னென்னா, ஆடு மாடு வெட்டக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் ஜீவகாருண்யம். அவ்வளோதான். வேறு அந்த குழுவில் அதை வந்து அதை பேசிட்டு எவ்வளோ ஒரு ஆனந்தப்படுறாங்கன்னு தெரியுமா? தப்புடா, அது கிடையாதுடா. ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது சீவன்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவிற்கு ஆன்மாவுக்கு பிரச்சனை இல்லை, உயிருக்கு கருணையாக இருத்தல். உயிருக்கும் ஆன்மாவுக்குமே வித்தியாசம் தெரியலை. உயிருங்க ஏன் அது பொருள் ஒன்று தான். உயிர்னா பிடிப்புகளோடு இருப்பது. அதனால தான் உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, ஆன்மா பிரிஞ்சிருச்சுன்னு சொல்ல. ஆன்மாங்கிறது களங்கமற்றது, அது இறைத்தன்மையோட இறை சுரூபமாக இருக்கக்கூடியது, அது ஆன்மான்னு சொன்னாங்க. அதையவே களங்கமுற்று, அதாவது இந்த மும்மலத்தினுடைய சேர்க்கையோடு இருக்கும்பொழுது அது உயிர்னு சுட்டி காட்டினாங்க. இறந்தவர்களுக்கு என்ன சொன்னாங்க? உயிர் போயிடுச்சா, ஆன்மா பிரிஞ்சுதான் கேட்குறதே இல்லை. சரிங்களா? இந்த உயிர் ஆன்மாக்கே வித்தியாசம் தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தெரியாத காரணத்தினால என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், ஜீவகாருண்யம் அந்த சீவனுக்கு கருணையோடு இருப்பது அப்படின்னு சொன்னால், கறி சாப்பிடாமல் இருந்தால் கருணையோடு இருப்பதுன்னு நினச்சிக்கிறாங்க. வெளியே பூரா போய் ஜீவகாருண்யத்தை பற்றி பேசுகிறது, வந்து பொண்டாட்டி உலகில் வசவாடுறது. எங்கே ஜீவகாருண்யம் இருக்குது? உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறது, இல்லை நீங்கள் பிறரை தாழ்த்துவது, எங்கே ஜீவகாருண்யம் இருக்குது? அது எல்லாமே ஜீவகாருண்யம் தான். நான் ஆடு வெட்டில் கோழி வெட்டில் என்ன ஜீவகாருண்யம்? அப்படி இல்லை, அது இல்லை ஜீவகாருண்யம். சீவனுக்கு கருணையோடு இருப்பது. வள்ளலார் எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கணும். அதனால தான் அவர் ஜீவகாருண்யம், அவர் தான் ஜீவகாருண்யர். அவருக்கு அப்புறம் பின்ன யாருமே ஏன் வரலன்னு இதுதான் காரணம். ஏன்னா புரியவே இல்லை அவர் என்ன சொன்னார்னே. ஆடு மாடி கோழி திங்கள புலால் மறுத்தல், அந்த குரூப்பில் அதை வேறு சொன்னாங்க. புலால் மறுத்தலை பற்றி யாருமே பேசலையா? திருக்குறள் ஒரு அதிகாரமே இருக்குது, புலால் பேரே புலால் மறுத்தல் தான். திருக்குறளில் அந்த அதிகாரம் பேரே புலால் மறுத்தல் தான். ஏன் திருக்குறளில் இருக்கிறது கூடவா தெரியாது? வள்ளல் பெருமானை தவிர வேறு யாருமே சொல்லலை. வள்ளல் பெருமான் அளவுக்கு யாரும் சொல்லலை. திருக்குறளில் புலால் மறுத்தல்னே பேர் இருக்குது, 10 குறள் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. மனித சமுதாயத்தை வந்து ஒவ்வொரு இடத்துல இதெல்லாம் எனக்கு தெரியாது உண்மையாலுமே. நான் மக்கள் வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு மனோநிலையில் இருக்காங்க, பரவாயில்ல, நல்ல ஒரு ஆன்மீக நாட்டம் இருக்குது மனிதர்களிடம், மக்களிடம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது இந்த சமுதாயத்தில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். ஒரு குழுவில் அப்படி பயணிக்கும் பொழுது தான் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஏன் வந்து சொன்னவருக்கு அப்புறம் வேறு யாருமே வந்து மேலே வரவே இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. மெய்வழியில் போய் பார்த்தேன், அவங்க என்னென்னலாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்குது. அவங்களையும் பாட்காஸ்ட் கூப்பிட வந்தோம். அவங்க ஓவர் ரூல்ஸ் பேசி ரெகுலேஷன் பேசினாங்க. சரி, என்றைக்கு வரீங்களோ வாங்க, நான் கொடுக்குற இன்வைட்டை கொடுத்துட்டேன், நீங்கள் அது உங்கள் வார்டுன்னு விட்டுட்டேன். அந்த குழுவில் இல்லை. அதுக்கப்புறம் அந்த அது பயனற்றது, அந்த குழுவில் பயணிக்கிறதுனால வெளியே வந்துட்டேன். பின்ன இங்கே வள்ளல் பெருமானுடைய இது இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஒரு குழுவில் இணையிறேன். காமெடியாக இருக்குது, எனக்கு டைம் பாஸ் ஆகணுன்னா இப்போ அதை போட்டு உட்காந்துக்கிறது, என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு. வேலை என்னென்ன நம்ம வீடியோ வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு கேட்குறதுக்கு உட்காந்துக்கிறாங்க. மக்களினுடைய அறியாமை வந்து அவ்வளோ ஊன்றி போய் நிற்கக்கூடிய ஒரு சூழலில் மனிதன் தன்னுடைய வாழ்நாளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தவறுங்க, தவறு. ஆன்ம முன்னேற்றம் எந்த அளவிலும் ஏற்படவே ஏற்படாது. அதுக்கு பேர் ஆன்ம முன்னேற்றமே கிடையாது.
சத்விச்சாரம், அதே குழுவில் சத்விச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்விச்சாரம் அப்படின்னா என்ன? ஆத்ம விசாரம் தான் சத்விச்சாரம், வேறு ஒன்றும் இல்லை. சத்துனா எல்லாமே, சரிங்களா? அதை எல்லாத்தையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது. அது என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க அது தெரியலை, அவங்களுக்கே தெரியல, அதுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கே தெரியல. அந்த சத்விச்சாரம் சரின்னு ஒரு ஆள் சொல்கிறாங்க, தவறுன்னு ஒரு ஆள் சொல்கிறாங்க. தவறுன்னு சொன்னவங்களே கொஞ்ச நேரம் கழித்து சரின்னு சொல்கிறாங்க. பின்ன இன்னொரு ஆள் அதை சரின்னு சொன்ன முந்தின சரின்னு சொன்னால் திருப்ப தவறுன்னு சொல்கிறாங்க. அந்த குழுவில் நீங்கள் இருந்து பார்க்கணும், அவ்வளோ வேடிக்கையாக இருக்குது அந்த குழுக்குள்ளே, சரிங்களா? அதை வந்து அந்த குழு வந்து அந்த அம்மையார் நமக்கு சொல்லி விளக்கும் பொழுது அவ்வளவு பயங்கரமாக சொல்லி விளக்குனாங்க. நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு போனேன். பரவாயில்ல, டைம் பாஸ் ஆகிறதுக்கு அந்த குழு யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதுதான், அது ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னால் என்னன்னே புரியல அவர்களுக்கு. இன்றைக்கி சனாதன தர்மம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க இல்லையா, சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி. அதுதான் சன்மார்க்கம், வேறு ஒன்றும் இல்லை. தமிழில் சொன்னால் சன்மார்க்கம், வேறு ஒன்றும் இல்லை. ஓர் இறை கொள்கை, எல்லாம் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை, அவ்வளோதான். மாறாத ஒரு தன்மை அப்படின்றது, வேறு ஒன்றும் இல்லை. இதற்கே விளக்கம் தெரியாமல் சன்மார்க்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதனுடைய அடிப்படை மையக்கருத்தாக இருக்கக்கூடிய ஜீவகாருண்யம், அதற்குண்டான விளக்கமும் தெரியல. அதை பொறுத்த வரைக்கும், எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு கோழி வெட்டாமல் இருந்தால் ஜீவகாருண்யம். வேடிக்கையாக இருந்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய பெண்மணி ஒருத்தவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஐயா, பிறரை பற்றி பேசுவதில் பயனில்லை, வள்ளல் பெருமான் கூறியதை வந்து என்னன்னு சொல்லி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்விகள் கேட்டு விளக்கம் பெறுவதற்குண்டான வழியை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவையும் போட்டு கீழே தள்ளிட்டாங்க. அதே எப்படின்னா நேரடியாக தாக்க மாட்டாங்க, ஜாடை போடுறது, மறைமுகம் அப்படியே பேசி ஜாடை போடுறது. வேடிக்கையாக இருந்தது உண்மையாலுமே. எனவே இதனால் அதில் ஒரு முன்னேற்றமும் ஏற்படாது, ஒரு முன்னேற்றமுமே ஏற்படாது. யாருக்கு? அவங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் ஏற்படாது. எங்கேயுமே நம்ம போக மாட்டோம், இருக்கிற இடத்துலையே இருந்துடும். எப்படி வந்து இந்த சாதியும் மதமும் வந்து பேய் பிடித்தார் போல் ஒரு மனிதனை வந்து ஆட்டி வைக்குதோ, அதுபோல் என் தலைவன் தான் பெருசு, என் மதம், என்னுடைய வழி தான் பெருசு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து இந்த அளவில் உள்ளார்ந்து வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. நான் பின்பற்றக்கூடியது தான் வந்து ஒரு வல்லமை வாய்ந்தது. அங்கேருந்து தான் கலிபுருஷர் எல்லாம் வருகிறார்கள், வந்துட்டாங்க, ஸோ அது என்னோடதுலேருந்து தான் வராங்க. மெய்வழிச்சாலையில் பார்க்கும்பொழுது அந்த எத்தனை மெய்வழிச்சாலை அன்பர்கள் நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கொண்டு கூட்டி பேசுகிறது அப்படிங்கிறது நிறைய நடக்குதுங்க. நான் குறை பேசலை, நிஜத்தை சொல்கிறேன், அங்கே நடக்கிறத சொல்கிறேன். நான் யாரையும் குறையெல்லாம் பேசலை, நான் நிதர்சனத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க, அங்கே நான் பார்த்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன். குறை பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வார்த்தையை யாரோ ஒருத்தர் பயன்படுத்தி இருந்தாங்கன்னா இவர் நம்மளை பற்றி தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. வள்ளல் பெருமான் வந்து என்ன சொன்னார்? மெய் வழி அப்படின்னு, உண்மை வழின்னு அர்த்தம். மெய் வழி அப்படிங்கிற அந்த சொல்லை பயன்படுத்திட்டார். அப்படிங்கிறதுனால மெய் வழியை தான் பற்றி அவர் சொன்னார்னு அங்கே சொல்லி பாடம் சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வள்ளல் பெருமானுக்கு சொல்லி தந்துட்டு, வள்ளல் பெருமான் தான் இது இப்போ நம்ம மெய்வழி ஆண்டவர் அப்படின்னு தான் அவங்களுடைய தலைவரை கூப்பிட்றாங்க. அவர் தான் வந்து வள்ளல் பெருமானுக்கு குரு அப்படின்னு சொல்லி அவங்க பாடம் சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. மித்து யாரும் எந்த ஒரு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சைவத்தில் சொன்னார், திருமூலர் அது சொன்னார், வைணவத்தில் இது சொன்னாங்க, கிறிஸ்டினில் இது சொன்ன, பைபிளில் இது இருக்குது, இஸ்லாத்தில் இது இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அதில் என்னென்ன அந்த வார்த்தைகள் இருக்குமோ, அந்த கோர்வுகள் இருக்குமோ, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி எல்லாத்தையும் எடுத்து இவங்க ஒன்றா ஒரு உருவம் கொடுத்துட்டாங்க. உருவகத்தை கொடுத்துட்டு இது எல்லாமே மெய்வழி பற்றி தான் சொல்லுது அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்டு பார்க்கணும், அந்த குழுவுக்குள்ளே நீங்கள் பயணிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யாராவது மெய்வழி அன்பர்கள் இவ்வளோ தூரம் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களே கீழே வந்து அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு கீழே கமெண்ட் அடிப்பாங்க. இவ்வளோ நேரம் வள்ளலாரனுடைய எதை கேட்டிருந்தாங்க, அப்படியெல்லாம் இல்லைன்னு கீழே கமெண்ட் அடிப்பாங்க. பாருங்கள், யாராவது இப்போ இவ்வளோ தூரம் கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு தெரியல. இவர்களும் எங்கேயும் போக மாட்டாங்க, பிறர் போகக்கூடியவர்களையும் இவர்கள் எங்கேயும் போகவும் விட மாட்டாங்க. முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படாது. எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு பிடிப்பே இல்லாத ஒன்றுக்கு போக முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ சொல்ல வந்தது சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். பட் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். நேரில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்று கேட்கணும், ஒன்று பேச அப்படின்றத இன்னும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். எனிவே அதற்கு என்றைக்கு வாய்ப்பு அமையும்லாம் எனக்கு தெரியல, பார்ப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரி அவதூறாக யார் ஒருவரை பேசுவதோ, பிற மதத்தினரையோ, பிற ஒரு வழிபாட்டு முறையில் இருப்பவரையோ, வழிபாட்டையோ குறை கூறுவதோ, தாழ்த்தி பேசுவதோ, இதெல்லாம் வந்து செய்யறத முதல்ல நிறுத்திட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதுனுடைய ஆழங்கண்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு தெளிவு வரும்.
அதற்கு பிறகு நம்மளுடைய ஆராய்ச்சிக்காக பண்ணணும், அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதுதான் சத் விசாரம், அதுதான் ஆத்ம விசாரம். எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணுமே. அப்படி பண்ணும் பொழுது இன்னும் நிறைய அறிவினுடைய சேர்க்கை நமக்கு தெரியும். நம்மக்கிட்ட வந்து சொல்லி சொல்லாதது எல்லாம் ஒருத்தரே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டெல்லாம் போயிருக்க மாட்டார், சரிங்களா? இப்போ இவர் சொல்லாததும் பிற இடங்களில் நமக்கு கிடைக்கும். அப்படி தான் அறிவு மேம்படும். அப்படி தான் என்னுடைய அறிவை நான் வளர்த்திக்கிட்டேன். இன்றைக்கி என்னால் பேச முடியுதுன்னா அதுக்கு அப்படி தான் காரணம். நான் எதையுமே புறந்தள்ளுவதே இல்லை. அறிவுங்கிறத சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த அறிவு வந்து நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொன்னால், உயர் அறிவாக சச்சிதானந்த சுரூபத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அது வந்து மௌனத்தினால் வாய்க்கும், சரிங்களா? அதுதான் வாசியோகம், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளை அங்கே கொண்டு போய் நிறுத்தும். அதற்கு முதல்ல பரந்த மனோநிலையும் கண்ணோட்டமும் நம்மிடம் இருந்தால் ஒழிய நம்மகிட்ட வேறு எந்த மாற்றமும் ஏற்படாது அப்படிங்கிறத மனசில் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடர்வோம், பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி. என்ன பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்றுக்கொள்ளுபவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. ஏதாவது 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டால் தான் உங்களுடைய மனசு ஆர்வம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது அவச்சொற்கள் சொன்னீங்கன்னா யூடியூபே தூக்கிடும், நான் தூக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில அவச்சொற்களை கீழே இதில் வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஏன்னா என்னை திட்டினா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் சிறுவர்களும் வயதில் முதிர்ந்தவர்களும் வந்து நம்மளுடைய குழுவில் பயணிக்கிறதுனால அது ஒரு மரியாதையாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக. எனக்கு மரியாதை இல்லை, நம்ம பேசக்கூடிய செயலும் அந்த குழுவில் பெரியவங்க இருக்காங்க, குழந்தைகளுக்கு அந்த பார்வையெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி கமெண்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய வழக்கமாக உண்டு. அதை யூடியூபே நீக்கிறோம், சரிங்களா? அதை தவிர்த்து நீங்கள் மரியாதையாக திட்டிக்கிங்க. ஏன்னா அந்த சொற்களை பயன்படுத்தாமையும் கூட ஒருத்தர் நம்ம கேவலமாக பேசலாம், திட்டலாம், ஒன்றும் பிரச்சனை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பரந்த கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கலாம், இல்லை ஏற்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் முற்படலாம். ஸோ உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் வராது. அப்படி இல்லாதவர்கள் தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஃபீல் ஃப்ரீ, நோ இஷ்யூஸ். ஏன்னா அது ஒரு வஞ்சத்தை மனசுலேயே வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். ஸோ அது வந்து பண்ண வேண்டாம். ஆல்ரெடி. ஸோ அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.